எக்ஸ்கியூஸ் மீ, அபூர்வா மேடம், உங்களை அரெஸ்ட் பண்றோம். திரும்ப இந்த பூமி ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாளா? இப்பதான் என் மேல பழிய சுமந்துக்கிட்டு இருந்த, அதுக்குள்ள போலீஸையே கூட்டிட்டு வந்துட்டியா தாயே? நாங்க இங்க வர்றதுக்கு காரணம் இந்த மேடம் இல்ல, நீங்க விக்ரம கொல்ல சொல்லி அனுப்புன பாண்டு. யாரா உன்னை கொலை பண்ண சொன்னது? ஏன்டா இப்படி ஒரு விஷயம் பண்ண? சொல்றோம், சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? சொல்லு. சொல்றோம், எதுக்கு இப்படி பண்ண? சொல்லு. சொல்ல புரியா இல்லையா? சொல்றேன் சார். சொல்றேன் சார். மரியாதையா சொல்ல புரியா இல்லையா? நடிக்காதீங்க. அபூர்வா. எந்த அபூர்வா? சரத் சந்திராவோட பொண்டாட்டி அபூர்வா. இன்ஸ்பெக்டர் விக்ரம் உயிரோட இருந்தா என் கதை கந்தல் ஆயிரும்னு சொல்லி லாரியை விட்டு அடிக்க சொன்னாங்க. நானும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அதை பண்ணிட்டேன் சார். என்னை விட்டுருங்க சார். நான் தான் உண்மையை சொல்லிட்டேன்ல, என்னை விடுங்க சார். ஆதாரம் கேட்டல்ல, இது போதுமா இல்ல இன்னும் ஏதாவது வேணுமா? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப இன்னொரு புது கதை ஆரம்பிச்சிட்டீங்களா? யார் இந்த பாண்டு? அவன் யாருன்னு எனக்கு தெரியாது. அவனுக்கு ஏதோ நான் பணம் கொடுத்தனா, அவன் போய் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணிட்டானா. இப்ப போலீஸ் வந்து என்னோட பேரை சொல்றாங்களாம். நல்லா இருக்கு. இன்னும் யாராவது இருக்காங்களா? இருந்தா அவங்களோட பேரையும் சொல்லிடுங்க. போதும், நிறுத்து. அப்பா, ஆக்சுவலி நடந்தது என்னன்னா, நாளைக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணிட்டு அரெஸ்ட் வாரண்டோட போய் அரெஸ்ட் பண்ணிடுறேன். சின்ன வயசுல இருந்து மம்மிய பாத்துட்டு இருக்கேன் டாடி. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இதுல கண்டிப்பா ஏதோ சதி இருக்கு. நட்சத்திரா, என்ன பேசிட்டு இருக்க? தவறான புரிதலா? டிஎன்ஏ ரிப்போர்ட் தப்புன்றியா? இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தது தப்புன்னு சொல்றியா? என்னடா, நேர்மையான போலீஸ் ஆபீசரை லாரி ஏத்தி கொல்ல வச்சது தப்புன்னு சொல்றியா? தப்பு பண்ண உன்னோட அம்மாவுக்கு நீ சப்போர்ட் பண்ணினா அந்த கொலையில உனக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரி தான். மாமா, இத்தனை நாள் பூமி தொண்டை கிளியற வரைக்கும் கத்தி சொல்லியோ அவன் வாயை அடைச்சு நடிப்பாலும் விஸ்வரூபத்தை காட்டிட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க மண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. அண்ணே, இவ்ளோ பெரிய பாவ செயலை செஞ்சுட்டு எப்படி உங்களால நிம்மதியா இருக்க முடிஞ்சது? டாடி, அப்பா, அப்பா சொன்ன கேளுங்க. வேண்டாப்பா. அப்பா, தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும்னா அதுக்கு சட்டம் இருக்கு. நீங்க சுட்டுட்டா நீங்களும் குற்றவாளி ஆயிடுவீங்க. அவ செத்துட்டா நமக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காது. அவ செஞ்ச தப்புக்கு சட்டத்துக்கு முன்னாடி அவ தலை குனிஞ்சு நிக்கணும். இவ்ளோ நாளா மகாராணி மாதிரி வாழ்ந்தா. இதுக்கப்புறம் ஜெயில அவளோட மனசாட்சி அவளை தண்டிக்கணும். அவளோட தப்பு என்னங்கறத அவ உணரணும். இன்ஸ்பெக்டர் சார், கூட்டிட்டு போங்க. கான்ஸ்டபிள்ஸ், அண்ணா, இந்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்க. கல்யாண மாப்பிள்ளனா உன்ன மாதிரி தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் பூமி கொடுத்து வச்சவல்ல. சச்சா, அந்த பூமி பேர் வந்துருச்சு. நான் சொல்ல வந்தது என் அண்ணி தாரா ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு. ககன், நீ சந்தோஷமா தான் இருக்கியா? தங்கச்சி கல்யாணம் நடக்கும்போது எந்த அண்ணனுக்குமா சந்தோஷம் இருக்காது? அதாவது நான் கேக்குறது, இந்த கல்யாணம் நடக்கிறத நினைச்சு நீ சந்தோஷமா இருக்கியான்னு. இருக்கம்மா, என் தங்கச்சி சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ அண்ணா. பூமிய நீ மறந்துட்டியாப்பா?
அம்மா இப்போ அதை பத்திலாம் ஏமா நினைக்கணும்? கல்யாணத்துக்கு லேட் ஆகுதுல, வாங்க கிளம்பலாம். சரிடா, நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். கடவுளே, 2 பேரும் ஏன் பசங்க தான். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் நியாயம் பண்ற, இன்னொருத்தருக்கு அநியாயம் பண்றியே. தான் தங்கச்சிக்காக அண்ணன் தியாகம் பண்ணிட்டு இருக்கான். உயிருக்கு உயிரா காதலிச்ச பொண்டாட்டி பூமிய தான் வாழ்க்கையில இருந்தே தள்ளி வைக்க முடிவு பண்ணிட்டான். அங்க பூமி ககனை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாம உயிரே போற மாதிரி அழுதுகிட்டு இருக்கா. ஏதாவது ஒண்ணு பண்ணி ககன் தாரா கல்யாணம் நின்னு போற மாதிரி பண்ணிட. பூமியையும் ககனையும் நீதான் திரும்ப ஒண்ணு சேர்க்கணும் சாமி. என் மகளுக்கு இந்த தடவையாவது எந்த ஒரு தடங்களும் இல்லாம கல்யாணம் நடக்கிற மாதிரி பாத்துக்க. அப்பா 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 என்ன பண்றீங்க நீங்க? மாமா, டாடி, என்ன டாடி இது? செத்து போனவங்களோட போட்டோக்கு தான் மாலை போடுவாங்க. ஷோபா உயிரோட இருக்க வேண்டிய ஒரு மனுஷி, சாக வேண்டியது இதோ இந்த மாதிரி மனுஷங்க தான். இன்னைக்கு உண்மையிலேயே செத்து போனது அபூர்வா தான். டாடி, மம்மி செஞ்சது தப்புதான். அந்த விஷயம் எனக்கு கூட தெரியும். ஆனா இப்படி பண்றதுல எந்த விதத்துல நியாயம்? அதாம்மா, அவ மேல ஒரு மகளா உனக்கு இருக்கிற பாசம். ஒரு மனுஷன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் நெருக்கமானவங்களுக்கு அந்த நபர் மேல வெறுப்பு ஏற்படாது. நான் பல வருஷமா அதை தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அவ செய்யற தப்பு புரிஞ்சாலுமே மாறிடுவான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இத்தனை வருஷமா அவ என் மேல காட்டினது அன்பு கிடையாது, எல்லாம் நடிப்பு. ஷோபா போன அன்னைக்கு நான் தனி ஆளா இருந்தேன். அந்த தனிமையினால ஒரு துணை வேணும்னு அபூர்வாவை தேடி போனேன். ஆனா அவ என் வாழ்க்கையில ஒரு துணையா வரல. ஷோபாவை பத்தின ஞாபகத்தை அழிக்க வந்திருக்கா. இங்க பாருமா, இன்னைக்கு நான் வருத்தப்படவே இல்லை. இவ்வளவு நாளா ஷோபாக்கு நியாயம் கொடுக்க முடியலையேங்கிற குற்ற உணர்ச்சி என்னை வாட்டிட்டே இருந்தது. ஆனா இன்னைக்கு என் ஷோபாவோட ஆத்மா முன்னாடி என்னால தலை நிமிர்ந்து நிக்க முடியும்னு தோணுது. ஷோபா இறந்து போகல, ஓ ரூபத்துல உயிரோட தான் இருக்காமா.